வணக்கம். சிம்ம ராசி ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 முதல் 2026 வரை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு, சனி, ராகு கேதுவால் இந்த 2025 எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான கெடு பலன்களும் பெறப்போகிறீர்கள் என்பதை சிறு விளக்கமாகவே பார்க்கலாம். 2025 கிரகங்கள் மாற்றங்கள் அவ்வளவு சிறப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் சனி பகவான் அஷ்டம சனியாக கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் தொடர் வேதனைகளும் கொடுக்கின்ற ஸ்தானத்தில் சனி பகவான். ராகு கேதுக்கள் இதுநாள் வரையில் பாதகத்தை செய்து வந்தார்கள். இந்த 2025 குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி 4 கிரகங்களும் மாற்றம் பெற்று 3 கிரகங்கள் படு பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும். ஆனால் குரு பகவான் யோகக்காரகனாக சிம்ம ராசியான உங்களுக்கு நட்பு கிரகம் 11ஆம் இடத்தில் அமருவது சனி பகவான் செய்யும் கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். ராகு கேதுக்கள் செய்யும் பல வகையான சிக்கல்களிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவார். 3 கிரகங்கள் பாதகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் யாரிடமும் கடனாக காசு பணம் பெற வேண்டாம். யாருக்கும் முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். தொழிலில் ஏற்படும் சிக்கல்களும் தொழிலில் வரக்கூடிய எதிர்ப்பு, எதிரிகள், உங்களுக்கு உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள் என்று பல வகையிலும் துன்பங்களை தர சனி பகவான் தயங்க மாட்டார். ஆனால் குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால் சனி பகவான், ராகு கேதுக்கள் பாதகத்தை செய்வதற்கு அவ்வளவு எளிதில் முடியாது. இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையாக இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் தசா யோக தசாவாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் பாதகங்கள் குறையும், கஷ்டங்கள் கெடு பலன்கள் அதிகமாக இல்லாமல் தடுத்து உங்களை காப்பாற்றும். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான், ராகு கேது பகவான் பல வகையில் எண்ணற்ற பிரச்சனைகளை தந்து வந்தாலும் முதலில் ஜாதக பலம் மிக அவசியம். 2வது குரு பலம் மிகப்பெரிய கவசமாகவே இருந்து உங்களை காப்பாற்றும். குரு பகவான் ஓராண்டு நற்பலன்களை செய்வார். அதற்கு பிறகு குருவும் பாதக நிலைக்கு வந்து விடுவார். குரு பகவானும் பாதக நிலைக்கு வந்து விட்டால் வாழ்க்கை என்பது பல வகையான கஷ்ட நஷ்ட துன்பங்களில் உங்களை தள்ளிவிடும். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். எந்த பிரச்சனைகளாக சந்தித்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உறவுகளால் தொல்லைகள் வந்தால் இந்த உறவுகள் உங்களுக்கு கடைசி வரை
நிலையானது இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். நாம் செய்கின்ற அனைத்து வகையான செயல்களும் கர்மா என்று சொல்லும் ஜோதிட ரகசியம். நாம் கர்மாவில் அகப்பட்டு கொள்ளக்கூடிய காலம் 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி. இந்த காலங்களில் கர்மா வேலை செய்யும். பூர்வ ஜென்ம புண்ணிய பலம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் பாதகங்கள் பெரிதாக இருக்காது, நற்பலன்கள் நடக்கும். ஆனால் அவ்வப்போது கெடு பலன்களும் நடந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஆட்டி படைக்கும் அஷ்டம சனி வந்தாலே வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது அளவுக்கு அதிகமாகத்தான் இருக்கும். இதுவும் ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராது. ஜாதக தசாவே பாதகமாக அமைந்திருந்தால் சனி பகவான் அதிகப்படியான கஷ்டங்களும், பொருள் இழப்பு, மனவேதனை, தொட்டதெல்லாம் பட்டு போகின்ற அளவிற்கு துன்பங்களும் வேதனைகளும் நஷ்டங்களும் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் குரு பகவான் பலமாக இருக்கும் காலம் இத்தகையான பாதகம் இருக்காது. குரு பகவான் பலமற்று அமரக்கூடிய காலங்களில் இவை அனைத்தும் தலை தூக்கும். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டம சனி வருவதற்கு முன்பதாகவே விழிப்புடனும் முன் எச்சரிக்கையுடன் இருந்துவிட்டால் பெரிதளவு உங்களுக்கு நஷ்டங்களும், துன்பங்களும், உறவு சிக்கல்களும், தொழிலில் போட்டி போராமை, வீணான எதிர்ப்புகளும் வருவதை தடுத்து விடலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.